ராகுல் அப்படிங்கிற ஒரு 3வது படிக்கிற பையன் தன்னுடைய அப்பாவுக்கு டெல்லியில் வேலை ஒரு விஷயமா போகிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக நானும் வந்து டெல்லிக்கு வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவனோட வந்து அது அவனுடைய அம்மாவும் அவனுடைய குட்டி குழந்தையான தங்கச்சியுமே வந்து 4 பேர் வந்து டெல்லிக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டெல்லி பயணம் வந்து கிட்டத்தட்ட வந்து 36 மணி நேரம் அப்படிங்கிறதுனால அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு செஸ் போர்டையும் வந்து கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் வந்து சில நிமிஷங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த நேரத்தில் ராகுலுடைய அப்பா வந்து பிஸ்கட் வாங்குறதுக்காக நான் போயிட்டு வரேன்னு ட்ரெயின் விட்டு இறங்கி பிஸ்கட் வாங்குறதுக்காக போகிறாரு. இவர் பிஸ்கட் வாங்கி வர்றதுக்குள்ளே ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் தன்னுடைய அப்பா வரலையேன்னு ராகுல் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு வந்து அவனுடைய அம்மாவை வந்து பயப்படுறாங்க. அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, எங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராகுலுடைய அப்பா ஓடி வராரு. அவர் ஓடி வர ட்ரெயினுடைய வேகமும் வந்து இன்னும் வேகம் எடுக்குது. கடைசியில் ஒரு நாள் அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் வந்து எட்டி அவரை அந்த கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்கலான்ற நேரத்தில் எங்கிருந்தோ வந்து ஒரு கை வந்து அவரை பிடிச்சி அந்த ட்ரெயினில் வந்து ஏற்றி விடுது. அது யாருன்னா, அந்த ட்ரெயினில் இருக்கிற தோழர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன். அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ராகுலுடைய அப்பா வந்து ரொம்ப நன்றி தம்பின்னு அவருக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து தோழருக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறாங்க. அவர் வந்து பரவாயில்லைங்க, இது என்னுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் நகர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தோழர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஏதாவது பொட்டி தூக்கி விடணும்னா வந்து பொட்டியை தூக்கி விடுறாரு. இப்படி சின்ன சின்ன உதவிகளை வந்து தோழர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து செய்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் டிடிஆர் வராரு. அங்கே டிக்கெட் இல்லாமல் படுத்துருக்கிற ஒரு வயசான மூதாட்டிக்கிட்ட போயிட்டு அந்த டிடிஆர் வந்து டிக்கெட் இல்லாமல் வந்து இங்கே படுத்துருக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் காலையிலே வந்து எட்டி உதைக்கிறாரு. அந்த நேரத்தில் தோழர் போயிட்டு, ஏன் அவங்க வயசானவங்க தானே விட்டுருங்க, ஃபைன் வேணும்னா வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அந்த டிடிஆர் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த டிடிஆர் வந்து கோவத்தில் தோழரை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதை பார்த்த ராகுலுக்கும் ராகுலுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது. இவங்க கூடவே வந்து ஒரு வயசான தாத்தாவோ வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு, ஒரு மிலிட்ரிக்காரரும் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு. அதே போல் மருத்துவம் படிக்கிற ஒரு இளைஞனும் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு. இவங்க எல்லாருக்குமே வந்து தோழரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது. என்னடா இது, இந்த காலத்தில் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்பாக இருக்கானே, எல்லாருக்கும் வந்து இவனை தானாக வந்து முன் வந்து உதவியில் செய்கிறானேன்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது. தோழரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய செயல்களை குறித்து அவர் பாராட்டுறாங்க. இப்படி அந்த பயணம் போயிட்டே இருக்குது. அவங்க கூடவே வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வயசான தாத்தாவும் ராகுலும் அவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, கேன்டீனுக்கு போய்ட்டு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது போகிற வழியில் தோழர் வந்து அந்த டிடிஆருடைய காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இவர் அந்த டிடிஆர் வந்து தோழரை போட்டு அடிக்கிறாரு. அவரை வந்து அழுதுகிட்டே வந்து டிடிஆருடைய கை கால்களை வந்து பிடிச்சி விட்டுருக்காரு. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நேராக வந்து மற்றவங்ககிட்ட இதை சொல்கிறாரு, இது மாதிரி வந்து தோழர் வந்து அந்த டிடிஆருடைய கைகளெல்லாம் வந்து பிடிச்சி விட்டுருக்காரு. அந்த டிடிஆர் வந்து சும்மா இல்லாமல் தோழர் வந்து அடிக்கிறாருன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. தோழரை வந்து தனியாக கூப்பிட்டு வந்து, யார் இது, எதுக்காக நீ வந்து ஒரு டிடிஆருடைய காலை வந்து பிடிச்சிட்டு இருக்க, அவர் ஏன் ஒன்று வந்து அடிக்கிறாரு, இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனிதாபிமானத்தோடு அவங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தோழர் சொல்கிறாரு, அவர் வேறு யாரும் இல்லைங்க, என்னுடைய மாமா தான். நான் படிப்பு நிறுத்திட்டு நான் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவர் தான் வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவன் சொன்ன பதிலை வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் அவனுடைய அன்பு காட்டி கொஞ்சம் பாசமாக விசாரிக்கும்போது தான் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாரு. இது மாதிரி வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து யாருமே கிடையாது. நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து டிக்கெட் இல்லாத சமயத்தில் இந்த டிடிஆர்கிட்ட மாட்டிக்கினேன். அவர் சொல்கிற வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை செய்வேன். அதுக்காக தினமும் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாரு. அதை சேர்த்து வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை வந்து போய்ட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் தான் வந்து என்னுடைய வீடு அப்படின்னு தோழர் சொல்கிறார். இதை கேட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாவமாக போகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம், நீங்கள் எங்கள் கூடவே வந்துடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து தோழர் சொல்கிறாரு, இல்லைங்க என்னால் வர முடியாது. ஏன்னா வந்து நான் டிடிஆர்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வந்து கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனை வந்து அடைக்காமல் என்னால் வந்து இந்த அவர் விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கடன் தானே, நாங்களாம் சேர்ந்து அந்த கடன் அடைக்கிறோம் வான்னு சொல்லிட்டு தோழரையும் அவங்களும் கூட்டிகிட்டு அங்கே அந்த டிடிஆர்கிட்ட போகிறாங்க. டிடிஆர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சிரிச்சுட்டே ரொம்ப ஆணவத்தோட, காசெல்லாம் கொடுத்துட்டுலாம் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோடு பேசுகிறாரு. அதுக்கு பதிலாக வந்து, எனக்கு வந்து செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், வேணும்னா இவனை என்னை செஸ்ஸில் வந்து விளையாடி ஜெயிக்க சொல்லு, அப்படி ஜெயிச்சிட்டான் அப்படின்னா வந்து நீங்கள் இவனை வந்து கூட்டிகிட்டு போகலாம், அப்படி நீங்கள் ஏதாவது தோத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 10,000 பணமாக வந்து தரணும் அப்படின்னு அந்த டிடிஆர் வந்து சொல்கிறாரு.
இவங்கள வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு சின்ன பையன், இவன் எப்படி உங்கள வந்து செஸ்ஸில ஜெயிக்க முடியும்? அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த ட்ரெயின் பயணத்திலேயே வந்து இவனுக்கு வந்து செஸ்ஸ வந்து சொல்லிக் குடுத்து, இவன் மூலியமா இந்த டிடிஆர் வந்து ஜெயிச்சு இவனுக்கு வந்து சுதந்திரத்த வாங்கி குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அதன் காரணமா வந்து அந்த ட்ரெயின் பயணத்திலேயே வந்து இரவெல்லாம் வந்து இவனுக்கு செஸ் பயிற்சி வந்து குடுக்கப்படுது. அந்த செஸ் பயிற்சிகளை எடுத்துட்டு அந்த டிடிஆர ஜெயிச்சு, இவன் தன்னுடைய சுதந்திரத்த வந்து அடைஞ்சானா இல்லையா அப்படிங்கிற அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு தோழனும் 3 நண்பர்களும் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தக நேசிக்கும் வாசிக்கும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு தோழனும் 3 நண்பர்களும் அப்படிங்கிற இந்த புத்தகம். வழக்கம் போல இந்த எபிசோடு வந்து சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம். குழந்தைகளுக்கு வாசிப்பு அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சிறுவர்கள் வந்து குழந்தைகள் வந்து படிக்கணுன்றதுக்காக ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் வந்து இந்த ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு தோழனும் 3 நண்பர்களும் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த கதை வந்து வெறுமனே வந்து ஒரு ஒரு பள்ளி படிப்பு பாதியில் நிறுத்திட்ட ஒரு ஏழை பையனுடைய அந்த சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டத்தை சொல்கிறக்கூடிய ஒரு கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இந்த செஸ் விளையாட்டை அவங்க விளையாடும் பொழுது செஸ்ஸுடைய வரலாற்றையும் வந்து சொல்கிறாங்க. இந்த செஸ் விளையாட்டில் யாரெல்லாம் வந்து ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, இந்த செஸ்ஸில் வந்து அவங்க வெற்றி பெறதுக்கு எப்படிலாம் வந்து போராட்டங்களை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த செஸ்ஸு குறித்தான சில சுவாரஸ்யமான தகவல்களையுமே வந்து இது சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு கதை போகுது அப்படின்னா அது கூடவே வந்து செஸ்ஸுடைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த புத்தகம் வாசித்து முடிக்கும்போது நமக்குமே வந்து செஸ் விளையாடணும், செஸ்ஸு கற்றுக்கணும், நமக்கு நல்லா இதுக்கு முன்னாடி செஸ் விளையாட தெரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து செஸ் விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தையுமே வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏற்படுது. செஸ் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு விஷயம். அதை விளையாட மூளை வந்து எந்த அளவுக்கு செயல்பாடு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஒரு விளையாட்டு அது. ஸோ அந்த விளையாட்டை வந்து பிள்ளைகள் மத்தியில் வந்து அதிகமாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதையாக தான் வந்து இந்த புத்தகத்தை நான் வந்து பார்க்குறேன். இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது என்ன நினச்சேன், ஒரு பயணம் ஏற்படும் பொழுது 3 நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களாக தான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வாசித்து முடிக்கும்போது ஒரு புது அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு. நமக்கே அப்படி வந்து ஏற்படும்போது சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும். ஒரு செஸ்ஸு வந்து நம்ம கற்றுக்கணும், அது வந்து மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குற ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த வாசிப்பு அனுபவம் ஏற்படும், அதன் மூலமாக வந்து ஒரு புது விளையாட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த புத்தகம் வாசிக்கும்போது ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு தோழனும் 3 நண்பர்களும் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து ரூ. 80. 127 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து பாரதி புத்தகாலயம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம், வாசிப்பு அனுபவம் அவங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். நன்றி.